சோ இப்போ வந்துட்டு சத்யா வந்துட்டு அழுதுட்டாங்க. பட் ஆனா அவர் நினைச்ச மாதிரி வார்த்தைகள் எதுவுமே அவங்க வாயிலிருந்து வரல, வாயை திறக்கவே மாட்டுறாங்க. சோ உடனே பார்த்திபன் தன்னோட எமோஷனலை சேஞ்ச் பண்ணி சில வார்த்தைகள் விடுறாரு. அந்த வார்த்தைகள் சத்யா வாயை திறந்து பேசியே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். கரெக்ட். அப்பா அம்மா ஊரு பேரு தெரியாத அனாதை தானே. அட்லீஸ்ட் அவங்க இருந்திருந்தா என்ன சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. அனாதை தானே அனாதை இல்லடா. சோ பார்த்திபன் தன்னைத்தானே அனாதன் தாழ்வு படுத்திக்கிறதுனால சத்யா அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஏன் ரியாக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதே சம்பந்தமா ஆல்ரெடி நம்ம ஒரு சீன்ல பார்த்திருந்தோம். ஜோஷி, சத்யா, பார்த்திபன் 3 பேர் அந்த காஃபி ஷாப்ல வச்சுட்டு அந்த விசாரிக்கிற சீன் வரும்ல, அதுல வந்துட்டு ஜோஷி வந்துட்டு பார்த்திபனை வந்துட்டு நீ ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்தவன் தானே அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பாரு. அதுக்கு சத்யா அது பிடிக்காம தன் புருஷன் பார்த்திபனை ஒரு அனாதை அப்படிங்கறத சொல்றது பிடிக்காம அந்த கான்வர்சேஷனை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. நீ வளர்ந்ததெல்லாம் ஆஃப்ரேஜ் தானே? என்னது இது? This is bullshit. விக்டிம் கிட்ட அக்யூஸ்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க, அது உங்களுக்கு புரியுதா? கிளம்பலாம் பார்த்திபன். சோ அப்படின்னா பார்த்திபன் ஒரு அனாதை அப்படிங்கிறது அப்படின்னு யாராவது சொல்றதோ இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமோ சத்யாவுக்கு சுத்தமா பிடிக்காது. சோ அதை இங்க பார்த்திபன் யூஸ் பண்றாரு சத்யாவை பேச வைக்கிறதுக்காக. அண்ட் தென் சத்யா தான் சந்தேகப்பட்டதை நியாயப்படுத்துற மாதிரி சில காரணங்கள் சொல்லுவாங்க. இது எதுவுமே நான் சந்தேகப்பட்டு பண்ணல. மத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும்ல, அவன் ஆள் இல்ல, என் புருஷன் பார்த்திபன் தைரியமா சொல்லணும்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் உன்னை சந்தேகப்பட்டு பண்ணல, மத்தவங்க கிட்ட சொல்லணும்ல அவன் கிடையாது இவன் என் புருஷன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விசாரிச்சேன், நான் உன்னை சந்தேகப்படல அப்படிங்கிற மாதிரி அவங்க பட்ட சந்தேகத்தை அவங்க அங்க நியாயப்படுத்திட்டாங்க. அவங்களோட அழுகையும் அங்க நின்றுச்சு பாருங்க. அதாவது அவங்களுடைய கில்ட் இப்ப அவங்கள விட்டு போயிருச்சு, அவங்க வந்துட்டு அவங்கள நியாயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது அங்க தெரியுது. சோ அதை பார்த்த பார்த்திபன் சும்மா இருப்பாரா? அவங்கள விட்டு போன கில்ட் தாழ்வு பண்ண போனமே திரும்ப அவங்களுக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி சில வார்த்தைகளை அங்க விடுவாரு பார்த்திபன். ஒண்ணு மட்டும் கேட்கணுமா, நீ என்ன வேற ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீ என்ன தொட்டு பேசுவ? அருவருப்பா இருக்காது? சோ இந்த மாதிரி ஒரு நல்லதான வார்த்தைகளை பார்த்திபன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சத்யா அதை நியாயப்படுத்தவோ காரணம் சொல்லவோ எதுவுமே சொல்ல முடியாது அந்த இடத்துல. சோ ஒரு ஆக்ஷன் அங்க பண்ணுவாங்க. அது மூலமா நான் உன்னை நம்புறேன், நீ என் புருஷன் தான் அப்படிங்கறத வந்துட்டு சத்யா வெளிப்படுத்துவாங்க. அங்க இந்த மௌனராகம் படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். என்ன நம்படி, தென் லியோ வந்துட்டு என்னை நீ நம்படி, நான் உன்னோட பார்த்திடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அங்க ஆழப்படுத்துவாரு. தென் சத்யாவுடைய அந்த ஆளுகையிலையும் கண்ணீர்லயும் தெரியும், எனக்கு தெரியும் நீ என் புருஷன் தான், பார்த்திபன் தான், இனிமே நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், ஒன்னும் இல்ல வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹக் அங்க. ஸோ இப்போ சத்யா வந்துட்டு இவன் வந்துட்டு பார்த்திபன் தான், லியோ கிடையாது அப்படிங்கிறதே நம்பிட்டாங்க. அதுவும் ஆழமா நம்பிட்டாங்க. இனிமே லியோவே தான் வாயால லியோன்னு ஒத்துக்கிற வரைக்கும் யாரு சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தாலும் சத்யா வேணாம்ப்பா, நான் சந்தேகப்பட விரும்பலப்பா, நான் சந்தேகப்பட மாட்டேன்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு